பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. பொறாமை ஜெயித்ததில்லை, பொறுமை தோற்றதில்லை. உங்கள் மீது பொறாமைப்படுகிறவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் பொறுமையாக இருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஈசாக்கு கேராரிலே விருத்தி அடைகிறதை கண்டு பெலிஸ்தியர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை பகைத்தார்கள். ஆனால் அந்த பொறாமை கொண்ட ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஈசாக்கை வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக்கி அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்கின்றேன், உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய விருத்தியை கண்டு பொறாமைப்படுகின்ற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவர்களாக நிச்சயமாகவே உங்களை மாற்றுவார். ஈசாக்கு ஏசேக்கு சித்னா என்கிற துறவுகளை தோண்டுகிறான். அப்பொழுது கேராரில் உள்ள மேய்ப்பர்கள் அவனோடு கூட வந்து வாக்குவாதம் செய்கிறார்கள். இது எங்களுடையது எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு அந்த சமயத்திலே வாக்குவாதம் பண்ணாமல் பொறுமையாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்து அந்த தேசத்திலே அவனை பழுகும்படி செய்தார். நான் சொல்கிறேன், உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை பகைக்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் பொறுமையோடு இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் பழுகி பெருக செய்வார். ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைய செய்வார். யோசேப்பின் தரிசனத்தை கேட்டு பொறாமை கொண்ட அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை காயப்படுத்தி குழியிலே தள்ளி அடிமையாக விற்று போட்டனர். அதன் மத்தியிலும் யோசேப்பு பொறுமையாக இருந்தான். பொறுமையாக இருந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக மாற்றினார். எவர்கள் யோசேப்பை காயப்படுத்தினார்களோ, எவர்கள் அவனை குழியிலே தள்ளி அடிமையாக விற்று போட்டார்களோ, அவர்கள் வந்து யோசேப்பை பணிந்து கொள்ளும்படியாக வணங்கும்படியாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தரிசனத்தின் நிமித்தம் உங்களை காயப்படுத்தினவர்கள், உங்களை தள்ளினவர்கள் உங்களை வந்து பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். பொறுமையோடு இருங்கள். நிச்சயம் உங்கள் தரிசனத்தை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். மோசே மீது இருக்கின்ற தனித்துவமான தலைமைத்துவ அபிஷேகத்தை குறித்து எரிச்சல் அடைந்த மீரியாமும் ஆரோனும் கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசுவாரா? நம்ம கிட்ட பேச மாட்டாரா? நான் ஒரு மீரியாம் தீர்க்கதரிசி, நீ ஆரோன் ஆசாரிய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி மோசே மீது பொறாமை கொண்டார்கள். மோசேயோடு தங்களை ஒப்பிட்டார்கள். ஆனால் கர்த்தர் இடைப்பட்டு, மோசே மீது இருக்கின்ற அபிஷேகம் வேற, நீங்கள் வேற. நான் தீர்க்கதரிசிகிட்ட பேசினா சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுவேன், ஆனால் நான் மோசேட்ட பேசினா முகமுகமாக பேசுவேன். மோசே கர்த்தருடைய சாயலை காண்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி மோசே மீது இருக்கின்ற தனித்துவமான அபிஷேகம், தலைமைத்துவ அபிஷேகம் வேறே என்று வித்தியாசப்படுத்தி காட்டி மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், உங்கள் மீது இருக்கின்ற அழைப்பை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து மற்றவர்கள் எரிச்சல் அடைந்து உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உங்களை மட்டுப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திலே தலையிட்டு, உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் வேற, உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம் வேற, நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பதை விளங்க பண்ணுவார். நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறாமை தோற்கும், பொறுமை நிச்சயம் ஜெயிக்கும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஸ்திரீகள் பாடுவதை கேட்ட சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டு அவனை பகைத்தான், அவனை கொல்ல வகை தேடினான். ஆனாலும் அதன் மத்தியிலும் தாவீது பொறுமையாக இருந்தான். பொறாமை கொண்ட சவுலை பொறுமையாக இருந்த தாவீதின் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். நான் சொல்கிறேன், உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை பகைக்கிறவர்களுக்கு பதில் செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சத்துருக்களை உங்களுடைய கைகளிலே ஒப்புக் கொடுப்பார். பொறாமையோடு சுற்றித்திருந்த சவுல் இஸ்ரவேலிலே ராஜாவாக நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆனால் பொறுமையோடு இருந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானான். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆளுகை செய்தான். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் உங்களையும் ஆளுகை செய்யும்படியாக அதிகாரத்தை கொடுத்து உங்களை அமர வைப்பார். அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தின் மூலமும் அற்புத அடையாளங்கள் மூலமும் திரள் கூட்டத்தை தங்கள் பக்கம் திருப்பினதினால் மதவாதிகள் அப்போஸ்தலர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை பகைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் அப்போஸ்தலர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். எருசலேம் நகரம் முழுவதும் சீசர்களால் நிறைந்திருக்கும்படி செய்தார். அப்போஸ்தலர்களுடைய கைகளினால் அநேக அற்புத அடையாளங்களை நிகழ்த்தும்படியாக அவர் செய்தார். பொறாமை ஜெயித்ததில்லை, பொறுமை தோற்றதில்லை. பிரியமானவர்களே, எந்த விதமான காரணமும் எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் மற்றவர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை பகைக்கிறார்களா? நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் அது உங்கள் மீது இருக்கின்ற அபிஷேகத்தின், அது உங்கள் மீது இருக்கின்ற ஆசீர்வாதத்தின் வெளிப்பிரகாரமான அடையாளம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை பகைக்கிறவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். பொறாமை ஜெயித்ததில்லை, பொறுமை தோற்றதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.